நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். ஏப்ரல் 5ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 7 மணியோட பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒளிப்பெருக்கிகள் தன்னுடைய அதிர் வலைகளை கொஞ்சம் அடக்கிக்கிருச்சு. அதே மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கொடிகள், கட்சியினுடைய கொடிகள் இதுவரைக்கும் அசைஞ்சுக்கிருந்த கொடிகள் தங்களுடைய அசைவுகளை நிறுத்தி கொண்டு சற்று இலைப்பாரிச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள், கொடிகள், ஒளிப்பெருக்கிகள் இவை அனைத்துமே பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பிரச்சார கருவிகள் மட்டும்தான். ஆனால் உண்மையான பிரச்சார கருவி என்பது உங்களுடைய உள்ளம் மட்டும்தான். ஏன்னா உங்கள் உள்ளத்துக்கு தான் தெரியும் இந்த 10 வருஷமாக என்ன நடந்திருக்கு, என்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்றது உங்கள் உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் உள்ளம் செய்கிற பிரச்சாரத்தை மட்டும் நீங்கள் நம்பினா போதும், இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தை சூப்பராக மாற்றலாம். இன்றிலிருந்து சில காலம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி சென்று பார்த்தோம்னா உங்களுடைய உள்ளம் இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத தெளிவாக எடுத்து உரைக்கும். அதற்கு ஏற்றவாறு நம்ம ஜனநாயக கடமை ஆற்றுவோம். அதற்காக தான் இந்த காணொளி. சரி, ஜனநாயக கடமையை ஆற்றி ஒரு வலுவான தமிழகத்தை அமைக்கணும்னா என்ன பண்ணணும்? வாக்களிக்கணும். அப்போ வாக்களிக்காதா இருந்தால் தன்னுடைய வாக்கு எங்கே இருக்குது, எந்த தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இருக்குது, நம்ம எந்த வாக்குச்சாவடியில் போய் வாக்களிக்கணும், அந்த வாக்குச்சாவடி அமைந்திருக்கும் அட்ரஸ் என்ன, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்காக தான், அதற்கு உதவி செய்கிறது தான் இந்த காணொளி. நம்ம தேர்தல் ஆணையம் ஒரு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனோட செய்முறை விளக்கம், அதில் எப்படி உள்ளீடு செஞ்சு உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓட்டர் ஹெல்ப்லைன் இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு டேரெக்டாக ஓப்பன்ற பட்டன் காட்டுது. நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் சேவ் ஆகிருக்கும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்கிப் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் மேலே சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ச் பை பார்கோட் அப்படின்னு காட்டும், சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டும், சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்னு காட்டும். இதில் சர்ச் பை பார்கோட்னா என்னென்னா, இப்போ வர ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா பார்கோடோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். கீழே ஸ்கேன் பார்கோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். இந்த கேமராவை நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற பார்கோடில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் வேணாம், சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியோட நேமு, ஃபாதர் நேமு, ஏஜு, அப்புறம் செலக்ட் ஜெண்டர், செலக்ட் ஸ்டேட், செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், செலக்ட் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டணும். ஸோ இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஓட்டரோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு அதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு காட்டும். இந்த என்டர் யுவர் எபிக் நம்பர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அதுதான். ஸோ நீங்கள் அதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இப்போ என்கிட்ட ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது. அந்த ஓட்டர் ஐடியை இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன் போட்டு. இப்போ டீட்டெயில் எப்படி வருது நீங்களே பாருங்கள். SBW 11 02 607 இப்படி போட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நேம் திவ்யா, ஏஜ் 26, ஜெண்டர் ஃபீமேல், ஃபாதர் நேம் ஞானசேகர், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி 193 மதுரை சென்ட்ரல், பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி மதுரை, டிஸ்ட்ரிக்ட் மதுரை, ஸ்டேட் தமிழ்நாடு, பார்ட் நம்பர் 3, பார்க் நேம் ஃபாட்டிமா உமன்ஸ் காலேஜ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் எந்த பூலில் போய் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த பூலோட அட்ரஸ், சரிங்களா, அந்த பூலிங் ஸ்டேஷனோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபாட்டிமா உமன்ஸ் காலேஜ், மரைன் பில்டிங், ரூம் நம்பர் 6, விளாங்குடி அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை சைடில் டவுன்லோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக
இந்த ஓட்டர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட கேலரியிலே போய் டவுன்லோட் ஆகிக்கிறோம். பாருங்கள் இருக்குங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதே வேளையில் உங்களுக்கு எந்த போலிங் ஸ்டேஷனை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்த நம்பரை அலோகேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த போலிங் ஸ்டேஷனோட அட்ரஸ் என்னன்ற முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. சரி நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி தமிழகத்தோட எதிர்காலத்தை தேர்ந்தெடுங்க. ஒரு நல்ல வலுவான தமிழகத்தை அமைக்கிறதுக்கு உங்கள் விரல்கள் உயரட்டும். நன்றிகள், வணக்கம்.